ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பரான ஆரஞ்சு ஃப்ரூட் வச்சு 2 கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப சாஃப்டான மினி ஆரஞ்சு கேக் தான் பார்க்க போகிறோம் குழிப்பணியார சட்டியில். அதுக்கு முதல்ல வந்துட்டு நான் 3 ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறேன். அதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா ஜூஸுமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, கலர்ஃபுல்லான கேக் ரெசிபி நம்ம வீட்டிலே டக்குன்னு பண்ணிடலாம். ஆரஞ்சு பழம் இருந்துச்சுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் ஆரஞ்சு பழத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போ நான் பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப்பு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே மாவு எல்லாமே நான் ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஜலிச்சு தான். ஸோ நீங்கள் நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள். சுகர் பவுட்ரு, அதுக்கப்புறமா மைதா எல்லாமே. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க கையிலேயே நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சட்டுன்னு வீட்டில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஃப்ரூட்ஸ் வச்சு இந்தமாரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குற மாதிரியும் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்கள் பிளெண்ட் பண்ண. இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலே. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்துடுச்சுன்னு. இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணி, அது 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலையே. உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் டபுளாக பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்கிட்ட ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் இல்லை. ஸோ அதனால் எல்லோ கலர் ஒரு 2 ட்ராப் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரெட் கலர் வச்சுருக்கேன், அதை ஒரு 2 ட்ராப் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சுன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக வரும் நம்மளுக்கு கேக். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வெண்ணிலா கேக் பேஸ். இது முட்டையை ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க கையிலேயே. நம்ம 2 லேயர் போட போகிறோம் குழிப்பணியார கேக்கில், மினி கேக்கில். ஸோ அதுக்காக நான் 2 பேஸ் ரெடி பண்ணுறேன். இது வெண்ணிலா கேக்கு. இப்போ நான் 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மெத்தட் தான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் டபுள் லேயர் கொடுக்கும்போது, அதுக்காக தான். இப்போ நான் 1 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையிலேயே. நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கட்டியெல்லாம் போனால் அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கையிலேயே. பாருங்கள் கொஞ்சம் கட்டி எல்லாமே கரைஞ்சி நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிக்குது. அந்தமாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கையில். இப்போ நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக நல்லா பிளெண்ட் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கேக் மிக்ஸு. இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் இதுலேயும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டியூட்டி ஃப்ரூட்டி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குழி பணியார கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே. ஆயில் தடவிட்டு டீஸ்பூன் வச்சுக்கோங்க. டீஸ்பூனில் வந்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம் நம்ம இப்போது எல்லாத்துலேயுமே. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு ஆஃப் போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதி பாதி எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கோங்க டீஸ்பூன் வச்சு. அது மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே ஊற்றி எடுத்துக்கிறேன். பாதி பாதி ஊற்றி எடுத்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் டைம் எடுக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஆரஞ்சு கேக் மிக்ஸ் வந்து அது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு பாதி ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். இப்போ நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி பழம் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 1 2 அதுமாரி போட்டுக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வைங்க. ரெடி ஆகிடும். டக்குன்னு பஃபியாக வந்துடும். நம்ம திருப்பி போடுற அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். குச்சி வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். சூப்பராக வருது. நம்ம வந்து இதை திருப்பி போடணும், கையிலே திருப்பி போட்டுடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு வருது. அவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ஆரஞ்சு மினி கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளேயும் 2 லேயர் வந்திருக்கு சூப்பராகவே. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதே கேக் பேக்ஸ் வச்சு நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். கேக் டின்னில் நம்ம புதுசாக எதுவுமே பண்ண போகிறதால அதே கேக் மிக்ஸ் தான் இப்போ நம்ம இதில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு நல்லா செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ரூட் மிக்ஸும் வெண்ணிலா பேஸ் மிக்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸாக வந்துட்டு வெண்ணிலா கேக் மிக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ரூட் கேக் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் மேலேயே. ஊற்றிட்டு ஒரு குச்சி வச்சு சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஓவன்லலாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு பேன்லேயே கூட நீங்கள் அடியில் உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணாலே கேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு இதில் பட்டர் ஷீட் எல்லாமே பிரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப ஹெல்த்தியாக. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட விஷ், நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட் சிப்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஆரஞ்சு கேக் நீங்கள் வீட்டிலே டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே ஒரு மெத்தடு தான், இன்க்ரீடியண்ட் ரொம்பவே கம்மி. நீங்கள் டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான ஹெல்த்தியான கேக். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.